சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேது வந்துட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது அவருக்கு திடீர்னு வலிக்கிறது. என்னடா நமக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு நிமிஷம் நிக்கிறாரு. அவ வயிற்றுப்புள்ள காரியா இருக்கா, அவ கீழே விழுந்தானா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைச்சு பாக்குறாரு. தமிழ் கீழே விழுந்து கதற மாதிரிலாம் அவர் நினைக்கிறாரு. உடனே சேது வந்துட்டு உள்ள போயிட்டு ஒரு பேப்பர்ல இங்க வழுக்குது, மெதுவாக நடக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி அங்க ஒரு செடியில தொங்க விடுறாரு. அப்புறமும் சேதுவுக்கு ஞாபகம் வருது, ஐயோ பேப்பர் ஒருவேளை பறந்து அவ திரும்பவும் இதை கவனிக்காம கீழே விழுந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு பல வாக்குல யோசிக்கிறாரு. வேகமா சேது வந்துட்டு இதை சரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு அங்கிட்டு கிடந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து ஈஸ்வரி பார்க்குது. என்ன இவன் திடீர்னு மண்ணள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஈஸ்வரி போயிட்டு, என்ன சேது திடீர்னு மண்ணெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்க, நீ ஏப்பா இந்த வேலையெல்லாம் பார்க்குற ஈஸ்வரி கேட்குது. உடனே சேது வந்து, சின்னம்மா இல்லை சின்னம்மா, அந்த இடத்துல ரொம்ப வழுக்குது, நான் காலை வச்சு வழுக்கிட்டேன். ஆனால் தமிழ்ச்செவி வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கா, கீழே விழுந்துட்டானா அவள் வயிற்றுல பிள்ளை வளருதுல ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிரும், அதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சேது சொல்லவும், இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது. இந்த பிள்ளைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவ்வளோ பேச்சு பேசுனா, இப்போ என்னடானா பொண்டாட்டி கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு இம்புட்டு பண்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கு. சரிப்பா சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எதுவுமே சொல்லலை. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு அப்பத்தா வந்து சேது வந்து ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு, பாத்தியா மலரு, பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னதும் இவனுக்கு துடிக்குது பாத்தியா, வேகமாக உள்ள புள்ளைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னான். இப்போ பாரு பொண்டாட்டி மாசமா இருக்கா, வயிற்றுல வளருது தான் புள்ள அப்படின்னதும் துடிக்குது பாத்தியா அவனுக்கு அப்படின்னு அப்பத்தான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சேது வந்து அந்த இடத்துல மண்ணை கொட்டிக்கிட்டு இருக்காரு. தமிழ் கரெக்டாக வர்றாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வலிக்கிருச்சு, அதனால தான் நீ இவ்வளோ மாசமாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல, அதனால தான் கீழே கீழே விழுந்துருவேன்னு சொல்லிடுத்தான் நான் மண்ணள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை நான் கூட விழுந்துடக்கூடாதுல அப்படின்னு சேது வந்து அப்படியே தமிழ்கிட்ட மழுப்புறாரு. உடனே தமிழ் வந்து, ஓஹோ ஏதோ கொஞ்சமாவது அக்கறை வச்சுருக்கீங்களே அப்படின்னு தமிழும் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் உள்ளே போகிறாங்க. அங்கே கிடக்கிற பேப்பரையும் பார்க்குறாங்க. அங்கே பேப்பரை பார்க்குறாங்க. அதில் வந்து மெதுவாக நடக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு தமிழ் சிரிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. சரி, ஏதோ அவர் மனசுக்குள்ள நம்ம மேலே ஏதோ கொஞ்சம் பாசம் இருக்குது, என்னதான் நம்ம வயிற்றுல வளர புள்ள எது அவருக்கு சொந்தமில்லை அப்படி இப்படின்னு பேசினாலும் உள்ள மனசார இருக்கிறது என் வயிற்றுல வளர்கிற குழந்தை அவரோடது தான் அப்படின்னு அவர் நம்புறாரு அப்படின்னு தமிழ் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு ஈஸ்வரி வந்து, பாத்தியா இவன் பொண்டாட்டிக்கு ஒன்றுனதும் இம்பிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கே கருகிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நைட்டு தமிழ் வந்து காலேஜுக்கும் போயிட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு மூட்டை துணி அள்ளிக்கிட்டு வராங்க துவைக்கிறதுக்காக. மலர் வராங்க. என்ன தமிழே இவ்வளோ துணியை எடுத்துக்கிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது, அக்கா நான் 2-3 நாளாக வேலை வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க்கா, அப்புறம் பரீட்சை வேற இருக்குது, அதனால படிக்கணும் அப்படி இப்படின்னு அங்கிட்டு போயிட்டேன், அதனால துணி துவைக்கவே இல்லை, அதனால தாங்க நான் துவைக்க போகிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. தமிழே நான் துவைச்சி தரேன் அப்படின்னு மலர் சொல்லவும், அக்கா ஏங்க்கா உங்களுக்கு சிரமம், நானே துவைச்சிக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. மலர் வந்து, ஏன் தமிழே வயிற்றுல புள்ளையை வச்சுக்கிட்டு இவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க, கொண்டா தமிழே நான் துவைச்சி தரேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு மலர் வேகமாக வாங்குறாங்க. அக்கா உங்களுக்கு அந்த வீட்லேயே அவ்வளோ பேர் வேலை கொடுக்குறாங்க, இதில் வேற ஏன் வேலையை வேற நீங்கள் ஏக்கா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நானே துவைச்சிக்கிறேக்கா என் துணியை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு நைட்டு கஷ்டப்பட்டு துணியை ஊற வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊற வச்சு துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து இதை பார்த்துட்டு மனசு சங்கடப்படுறாரு. வயிற்றுல புள்ளையை வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு துவைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா காலையில் ஆகிருது. சேது வேகமாக போயிட்டு அங்கே ஒரு பெரிய கடைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும்
கொண்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் நல்ல தரமாகவும் விலை கூடுதலாகவும் இருக்கணும். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இப்படி எல்லாமே கொண்டு வந்துருங்க. ஃபேனு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே அங்கே கடைக்காரவங்க கேட்குறாங்க, என்ன சார் திடீர்னு இவ்வளோ பொருள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே சேது சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, நானும் என்னோட மனைவியும் தனி கொடுத்தனம் வந்திருக்கோம். அதனால தான் என் மனைவி வயிற்றுல புள்ளைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதும், சரிங்க சார் நீங்கள் போங்க, உடனே கொண்டாந்து இறக்க சொல்கிறேன் அப்படின்னு கடைக்காரங்க சொல்லிடுறாங்க. சேது வர்றாரு. அங்கே பெரிய வேன் வந்துட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் கொண்டாந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க. என்னடி இது, ஏதோ வேன் வந்து பெட்டி பெட்டியாக இறங்கிக்கிட்டு இருக்கு, எங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. சாவித்திரியும் தாமரையும் வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குதுங்க. இங்கிட்ட பார்த்தா ஈஸ்வரி வந்து, என்ன சித்ரா இது இப்படி பொருள் வந்து இறங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே எல்லாம் வந்துடுதுங்க. என்ன சேது திடீர்னு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க, எல்லாம் தான் நம்ம வீட்டில் இருக்குல்ல, இங்கே எதுக்கு எவ்வளவு வாங்கி போடுற அப்படின்னு சேதுக்கிட்ட வந்து எல்லாம் கேட்குதுங்க. சேது வந்து எதுவுமே வெளிக்காட்டாம, நான் இங்கேயே துவைச்சுக்கிருவேன், கொசு கடிக்குது, அதனால தான் நான் ஃபேனும் வாங்கினேன், காயெல்லாம் வாங்கி வச்சா கெட்டு போயிடுது, அதனால தான் ஃப்ரிட்ஜும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியும் வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கா, போனா போகுதேன்னு தான் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் அதிர்ச்சி ஆகுது. பார்த்தீங்களா மதினி, இவட பொண்டாட்டியை பிடிக்காது, வயிற்றுல வளர புள்ள என்னோடது கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னா, இப்போ பொண்டாட்டிக்கு ஒன்றுனதும் துடிக்கிறான். நேற்று என்னடானா மண்டலை கொண்டு வந்து அவள் வலிக்கி விழுந்துருவான்னு சொல்லிட்டு அந்த இடத்த சரி பண்ணவும், இன்னைக்கு 50 பொருளை கொண்டாந்து வீட்டில் இறக்கிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படலை மதினி அப்படின்னு இங்கிட்டு சாவித்திரி சொல்லுது. உடனே சாவித்திரி வந்து, என்ன சேது, அவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன, அவளுக்காக நீ ஏன் இவ்வளோ மெனக்கிட்டுக்கிட்டு கிடக்க, விடு சேது, இவ்வளோ சொகுசேதுக்கு நம்ம அவளுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சாவித்திரி கத்துது. உடனே சேது சொல்கிறாரு, அத்தை இது எல்லாம் எனக்காக வாங்கினது, யாரும் இதில் தலையிட வேணாம் அப்படின்னு சேது சொல்லிடுறாரு. ஓஹோ, பொண்டாட்டி மேலே பாசம் வந்துருச்சு போல சேதுவுக்கு அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னம்மா, நான் என்னோட தேவைக்காக தான் வாங்கினேன். அது போக நேற்று துணியெல்லாம் கஷ்டப்பட்டு அவளும் துவைச்சிக்கிட்டு இருந்தா, 2 பேர்த்துக்குமே உபயோகம் ஆயிக்கிறோம்ல, அதனால தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சேதுவும் சொல்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்பத்தா பார்க்குறாங்க. அப்பத்தா பார்த்துட்டு, பாத்தியாடி பொண்டாட்டி நேற்று துணியை மாக்குன்னு துவைக்கவும் இவனுக்கு அப்படியே பதற ஆரம்பிச்சிருச்சு. உடனே போய் 50 பொருளை கொண்டாந்து இறக்கிட்டான். இனி சேதுவும் தமிழும் சேர்ந்து வாழ்றத யாராலையும் தடுக்க முடியாதுடி. இப்படி பாசத்தை வச்சுக்கிட்டு தான் முகத்தை திருப்பிக்கிட்டு திரியிறான். இன்னமும் அவனுக்கு தமிழ்ச்செல்வி மேல பாசம் இருக்குடி அப்படின்னு மலர்கிட்ட அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா மச்சி, சேது மாமா இப்படி செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு மலரும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் சாயந்தரம் காலேஜ் வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது. இதை பார்த்துட்டு தமிழ் வந்துட்டு, என்ன திடீர்னு எல்லா பொருளும் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது வர்றாரு. என்னங்க திடீர்னு எல்லா பொருளும் வந்திருக்கு அப்படின்னு சேதுக்கிட்ட தமிழ் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, எனக்கு தேவையானது வாங்கியிருக்கேன். அது போக நீ நேற்று துணியெல்லாம் கஷ்டப்பட்டு துவைச்சிக்கிட்டு இருந்த, அவ்வளோ சிரமப்பட்டெல்லாம் வந்து வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டெல்லாம் துவைக்க வேணாம், இதில் போட்டு துவைச்சிக்க அப்படின்னு சேது சொல்கிறாரு. உடனே தமிழ் இதை கேட்டுட்டு தமிழுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது. வேகமாக சேதுவை போய் தமிழ் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இதை வந்து இந்த சாவித்திரி ஈஸ்வரியும் வெளியே இருந்து பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்குங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.